Hello everyone, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்டல் ரீடிங். ஓகேவா? ஸோ கிறிஸ்டல் மெசேஜஸ் என்னென்னங்கிறத பார்ப்போம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1 இந்த பிங்க் கலர், பேபி பிங்க். ஓகேவா? ஸோ லைட்டான ஒரு பிங்க் கலர். சி, ஓகே. Pile number 2 in the yellow mango color. See, okay. Pile number 3, this one. Look at the shiny. Okay, so pile number 3. Yes. ஸோ இந்த 3 பைலில் எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. மோர் தென் 1 பைல், ஒரு பைலுக்கு மேலே இன்னும் பைல் பார்க்கணுன்னா தாராளமாக பார்க்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 1 உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மெசேஜ் வருது பார்க்கலாம். Transition. Okay, பார்ப்போம். Okay, you've got 5 of cups. சரி, சேஞ்சஸ்ங்கிறது நல்லாவே தெரியுது. அதாவது வீக்காக இருக்கிற வீக் டு போல்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸ்ட்ரென்த், ஸ்ட்ராங் சொல்லலாம். சரி, வீக்காக இருந்தீங்க அப்படின்னா போல்டாக இருப்பீங்க. அதே மாதிரி இந்த டைமில் பைல் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் சேஞ்சஸ் கூடிய ஒரு பீரியடுங்க. அதாவது வீக்கான பர்சனாக இருக்கீங்க, என்னோட எமோஷன்ஸ் எல்லாமே வீக்குன்னு சொன்னீங்கன்னா போல்ட் அண்ட் ஸ்ட்ராங்காக மாற போகிறீங்க. ஓகே, ஸோ ஃபைனலி ஒரு நல்ல ஒரு மொமெண்ட் போக போகிறீங்க. அண்ட் ஆல்சோ இந்த டைமில் ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் பைல் நம்பர் 1 ஒரு குட் டைம் பீரியடுன்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? உங்களோட பர்சனல் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப், அதாவது உங்களோட தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையும் சரி, உங்களோட வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இந்த டைம்ல ரொம்ப கனெக்ட் ஆகும். ஓகேவா? ரொம்ப கனெக்ட் ஆகும். அண்ட் உங்க வேலை சம்பந்தப்பட்ட இடத்துல யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கான இடத்தை பறிக்கணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு நியாயம் கிடைக்கணும் அண்ட் ஒரு காசிப் பண்றாங்க, ஒரு மாதிரி டீஸ் பண்றாங்க. ஸோ இந்த ஏதாவது ஒரு வேலை செய்யற இடத்துல ஒரு இஷ்யூஸ் இருக்கு, எமோஷனலி நான் ரொம்ப பிரேக் டவுன் ஆகுறேன், எனக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்குன்னா எஸ், இந்த டைம்ல ஜஸ்டிஸ் கிடைக்குது. நீங்க அதுல இருந்து வெளியே வருவீங்க, அதுல இருந்து ஃபைட் பண்ணுவீங்க, உங்களுக்கு அந்த தைரியம் கிடைக்கும்.
ஒரு சில பேர் வந்துட்டு வேலை மாற்றத்துக்கு கேட்டுட்டு இருக்கீங்கன்னா எஸ் கண்டிப்பாக இருக்கு. ஆனா அவசரப்படாம பொறுமையாக முடிவு எடுக்கணும். இந்த டைம்ல ஒரு நல்ல வாய்ப்பும் வரும். ஸோ எடுக்கிற முடிவு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஏன்னா ஒரு சில பேர் அவசரப்பட்டு முடிவெடுத்து பின்னாடி ரிக்ரெட் பண்ற அளவுக்கு ஏதாவது ஒரு சேலஞ்ச் ஆல்சோ எதிர்பார்க்கலாம். ஏன்னா பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் நீங்க எது பண்ணாலும் ஒரு அது பாஸ்ட் சம்பந்தப்பட்டு கம்பேர் பண்ற ஒரு பர்சன் தான். ஸோ ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி கவனம். அது முக்கியமாக வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இந்த டைம்ல பைல் நம்பர் 1 ஏதாவது ஒன்று பெருசா பர்ச்சேசிங் பண்ணுவீங்க. அதை பண்ணிட்டு ரிக்ரெட்டும் பண்ணுவீங்க. ஏன் அவசரப்பட்டு வாங்கிட்டேன். ஸோ அதுக்கான ஒரு சின்ன ஒரு டிராமா கூட வந்துட்டு எதிர்பார்க்கலாம். பட் அதுதான் ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு பொறுமையா செஞ்சா ரிக்ரெட் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஒரு நல்ல விஷயங்களும் நடக்குது, அதோட சேர்ந்து ஒரு கன்ஃபியூஷன் ஆல்சோ வந்து இருக்கு. அந்த கன்ஃபியூஷனை உருவாக்குறது வேற யாரும் கிடையாது, நீங்க தான். நீங்கள் மட்டும்தான். ஓகே, ஸோ ஸ்டே கிரவுண்டட். அதாவது உங்களோட ஃபோக்கஸ் அதிலிருந்து டைவர்ட் ஆகாதீங்க. ஓகேவா? நீங்கள் வந்து என்னடா இது லைஃப் இப்படியே போகுதே யோ அப்படின்ற மாதிரிலாம் வார்த்தைகள் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஸ்டாப் பண்ணுங்க. உங்களுடைய தாட்ஸ், உங்களோட எண்ணங்கள், உங்கள் வார்த்தைகள் இந்த டைமில் அப்படியே வந்து பழிக்கும். ஏன்னா கொஞ்சம் ஒரு ஒரு குட் ஃபேஸில் இருக்கீங்க. ஓகேவா? ஸோ அதனால ஸ்டே கிரவுண்டட். சேலஞ்சான ஒரு மொமெண்ட்ஸ் எல்லாமே மாறுது. இது வெயிட் பண்ணுங்க. எவ்வளோ சேலஞ்சான ஒரு மொமெண்ட் அப்படியே வந்துட்டு மாறுது. கேன் யூ see the difference? அவ்வளோ சேஞ்சஸ். அதாவது யூ காட் ஒரு உங்களுக்கான நியாயமும் கிடைக்கும், ஒரு நியூ பிகினிங்கும் இருக்கும். கஷ்டப்பட்டு கிடைக்கிற ஒரு விஷயம் ஈஸியாக கிடைச்சிடும் இந்த டைம். சரி, ஒரு குட் டைம் பீரியட், அவ்வளோதான், ஒன்றுமே இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு. பைல் நம்பர் 1 transformation is good. Connect to moon, connect to your emotions. அண்ட் யாரோ ஒருத்தவங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு வருவாங்க இந்த டைம்ல. அவங்க பண்ண தப்ப அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. டெஃபினட்டா ஒரு சாரி எதிர்பார்க்கலாம். அண்ட் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ட்ரூ அப்பாலஜி, ட்ரூ ஃபீலிங். எதுவுமே ஃபேக் மாதிரி இல்லை இந்த டைம்ல. ஃபேக்குக்கான ஒரு இடமே கிடையாது, ட்ரூவா தான் இருக்கும் அந்த பீப்புளோட இன்டென்ஷன். உங்களுக்கு வந்து இந்த டைம்ல பண வரவும் இருக்கும், செலவுகளும் இருக்கும். இது ரெண்டுமே ஈக்குவல், ரெண்டுமே பேலன்ஸாக தான் வந்து போகும். எஸ்பெஷலி இந்த மாதம் பார்த்தீங்கன்னா செலவுகள் கொஞ்சம் பெரிய பெரிய விஷயங்கள்ல செலவுகள் இருக்கும். ஆனால் அதுக்கான ஒரு இன்கமும் வந்துட்டு இருக்கும், கிடைக்கும். ஓகே, ஸோ வந்து கொஞ்சம் பேலன்சிங்காக இருக்கும். பட் ஆனால் அது ஒரு ஹெல்தியான ஒரு கெரியர் லைஃப் தான். பைல் நம்பர் 1க்கு ஒரு ஹெல்தியான ஒரு கரியர், இல்லைன்னா வந்துட்டு ஃபைனான்ஷியல் பண சம்பந்தப்பட்ட வேலைகளில். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இந்த டைமில் ஒரு ஸ்ட்ராங் லவ்வை கிளைம் பண்ணுங்க. பிகாஸ் உங்களுக்கு இந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸ், இந்த ஒரு இலூஷன்ஸ்க்கு காரணம் ட்ரூ லவ், ட்ரூ எமோஷன்ஸை ரிசீவ் பண்ணாதது. ஸோ நீங்கள் அதை கிளைம் பண்ணுங்க. ஓகே, ஸோ கமெண்ட் செக்ஷனில் கூட வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணுங்களேன், ஐ ஆம் லவ்டு பை மை பீப்புள், ஐ அட்ராக்ட் மோர் லவ் இன்டு மை லைஃப். என் வாழ்க்கையில் நிறைய அன்பு, நிறைய பாசத்தை நான் ஈர்க்கிறேன். தமிழ்லையும் வந்து டைப் பண்ணி கிளைம் பண்ணுங்க, இல்லைன்னா இங்கிலீஷ்லையும் கிளைம் பண்ணலாம். ஓகே, ஸோ நிறைய லவ் யூ டிசர்வ், ஐ டிசர்வ் டு ரிசீவ் மோர் லவ் இன்டு மை லைஃப். ஓகேங்களா? ஸோ டெஃபினெட்லி வந்துட்டு பைல் நம்பர் 1 இந்த ஒரு ஃபேஸே வந்துட்டு லவ் அப்படிங்கிற ஒரு எனர்ஜி இருந்துருச்சுன்னா கன்ஃபியூஷன்ஸ்க்கு இடம் இல்லை. ஓகே, ஸோ that's all for pile number 1. Thank you. pile number 2, யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல்லான பைலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்ப்போம். ஓகே, pile number 2க்கு 2 வந்துருச்சு. I'll take this.
Oh, energy was so high. Pile number, see, pile number 2. See, pile number 2 பொறுத்த வரைக்கும் ஒரு சில சாப்டர்ஸ் உங்கள் லைஃப்பில் எண்ட் ஆகுது. அதாவது ரிப்பிட்டேட்டிவாக இருந்த ஒரு விஷயம் இஸ் எண்டிங். இப்போது ஒரு விஷயம் எனக்கு என்ன தெரியுதுன்னா, நீங்கள் ரொம்ப ஒரு கிவராக இருந்திருப்பீங்க இல்லையா? அதாவது லவ்லேயும் சரி, ஒரு ஃபினான்ஷியலையும் சரி, ஹெல்ப்லேயும் சரி, ரொம்ப கிவராக இருந்திருப்பீங்க. பைல் நம்பர் 2 இந்த டைமில் நீங்கள் மோஸ்ட்லி ரிசீவராக தான் இருப்பீங்க. ஓகே, ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான மூவிங் ஆன், ஸ்ட்ராங்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன் எதிர்பார்க்கலாம். ரொம்ப நாளாக வந்து ஒரே இடத்துல இருந்து பிளான் பண்ணிட்டு ரொம்ப வருஷமாக சொல்லலாம். உங்களோட மோஸ்ட்லி வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப நாளாக பிளானிங் போயிட்டே இருந்திருக்கும். அது இந்த டைம் வந்து வெரி குயிக் ஆக்ஷன் இருக்கும். டக்கு டக்குன்னு எல்லாமே வந்துட்டு நடக்க ஆரம்பிச்சிடும், ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ஒரு பிகினிங் தான் கொஞ்சம் ஹார்டஸ்ட். ஆனால் அது ஒன்ஸ் வந்து கிளிக் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக வந்து உங்களோட கண்ட்ரோலில் வந்துடும். ஓகே, இந்த டைம் வந்து நீங்கள் உங்களோட ப்ரேயர் அண்ட் மெடிடேஷன் அண்ட் மைண்ட்ஃபுல்னஸ், ப்ராப்பரான தூக்கம், இது நாளும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் ஏன் அப்படின்னா, நீங்கள் என்னதான் வந்து பைல் நம்பர் 1 பைல் நம்பர் 2 வந்து மூவிங் ஆன் ஆனாலுமே ஒரு ஓல்டு ஃப்ரெண்ட் இல்லை ஓல்டு பர்சன் இல்லைன்னா பழைய நினைவுகள் ஏதோ ஒரு விஷயம் இந்த டைமில் எதிர்பார்க்காத ஒரு டைம்ல உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அது மூலியமாக பழைய நினைவுகள், ரொம்ப ஏதோ ஒன்று மறந்த ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. அது எதுவா வேணா இருக்கலாம். ஓகேங்களா? பட் அது சம்வேர் வந்து உங்களுக்கு ஒரு சின்னதா ஒரு கவலைகள் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. பைல் நம்பர் 2 வந்துட்டு பழைய விஷயங்களை யோசிச்சாவே உங்களுக்கு அந்த ஒரு கவலைகளோ அந்த ஒரு தோட்டோ வந்துட்டு இருக்குல்ல. ஸோ அது கொஞ்சம் வந்து கவனம். ஓகே, பட் ஆனால் நீங்கள் வந்து குயிக் ரெக்கவரி ஸ்டேஜில் தான் இருக்கீங்க. இப்போ நீங்கள் ஒரு டவுனே ஆனாலுமே மினிமம் 1 வீக் ஒரு மேக்ஸிமம் 2 வீக்ஸ் 3 வீக்ஸ்குள்ளரே வந்துட்டு ஒரு கம்பேக்கு கொடுக்குறீங்க தான். பிகாஸ் பைல் நம்பர் 2 வந்துட்டு இஸ் அ வெரி பாசிட்டிவ் பர்சன். அந்த பாசிட்டிவிட்டி டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு இந்த டைமில் ஹெல்ப் பண்ணுது. அண்ட் வாட் எவர் பிளெஸ்ஸிங், நீங்கள் என்னெல்லாம் பிளெஸ்ஸிங்ஸ் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கீங்கிறதே இனிமேல் தான் உங்களுக்கே தெரியும். பைல் நம்பர் 2 வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க நிறைய பீப்புளுக்கு. ஓகேவா? ஸோ அது வந்து இந்த டைமில் ஒரு பிளெஸ்ஸிங்கும் நீங்கள் ரிசீவ் பண்ணுறப்போ டெஃபினெட்லி நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க என்ன மாதிரியான ஒரு ஒரு நல்ல விஷயம் செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, விச் இஸ் குட். ஒரு விஷயம்தான், இனிமேல் எனி கைண்ட் ஆஃப் ப்ரொடெக்ஷன்ங்கிறது இம்பார்ட்டன்ட். ஏதோ ஒரு ப்ரொடெக்ஷன் இன் எனி ஃபார்ம், எதர் உங்கள் ப்ரேயர் மூலியமாக, இல்லைனா உங்களோட எனர்ஜி சேவ் பண்ணுறது மூலியமாக, இல்லைனா வந்து நேச்சரோட ஹெல்ப் மூலியமாக, இல்லைனா எனி கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஏதோ ஒரு மூலியமாக இந்த ஜேர்னில இருந்து இந்த பீரியட் ஆஃப் டைம்ல இருந்து இந்த டைம்ல இருந்து வரக்கூடிய இது வரைக்கும் ஏதோ ஒரு ப்ரொடெக்ஷன் கேரி பண்ணிட்டே இருக்கணும் ஆஃபன். ஓகேங்களா? அண்ட் ஒரு சில பேர் வந்துட்டு வெரி ஸ்ட்ராங் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்குள்ளார போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது புதுசாக நீங்கள் வந்து ஒரு கோர்ஸும் பண்ணுவீங்க, இல்லைனா அது லேர்னும் பண்ணுவீங்க. ஒரு மென்டார் இல்லை குரு அவங்க கிட்ட போயிட்டு இதை வந்து நீங்கள் முறைப்படியும் லேர்ன் பண்ணுவீங்க. உங்களுக்குன்னு ஒரு மென்டார் டெஃபினட்டாக இந்த ஒரு ஃபீல்டில் இருப்பாங்க. அண்ட் இது மேலே வந்து இது வரைக்கும் இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொன்ன பைல் நம்பர் 2க்கு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்கும், நம்பிக்கை வரும், முக்கியமாக நம்பிக்கை வரும். ஓகேவா? நீங்கள் வந்து பிளெஸ்ஸிங்ஸை கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டைம் பீரியட்னு சொல்லலாம். சரி, ஓகே. பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேஷன் மட்டும் கொஞ்சம் ஓகேவா,
கம்யூனிகேஷன் நல்லா இருக்கு. ஆனா இன்னும் வந்து ஒரு புதுசா ஏதாவது ஒரு ஸ்டைல் நீங்க கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. இப்போ பைல் நம்பர் 2க்கு பேசுறது பிடிக்கும். இப்போ யாராவது ஒருத்தவங்க வித்தியாசமா பேசுறாங்கன்னா அதை அப்படியே பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையெல்லாம் பண்ணியிருப்பீங்க. ஸோ பட் ஆனால் இந்த டைம்ல அது ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க ப்ரொஃபஷனலாக கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ்ல டேக் பார்ட் எடுக்க நிறைய சான்சஸ் இருக்கு. பைல் நம்பர் 2, எஸ், டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ், அது எதுவாக வேணா இருக்கலாம். குட் பி ஸ்போர்ட்ஸு, இல்லைன்னா வந்து லாங்குவேஜ், இல்லை ஸ்பிரிச்சுவல், ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி கண்டிப்பாக பைல் நம்பர் 2 இந்த டைம் டேக் பார்ட் எடுக்கிறீங்க. அண்ட் அதோட லைஃப் ட்ராவல் ஜேர்னி அதை நோக்கியே வந்துட்டு இருக்கும். ஓகே, so that's all for pile number 2. pile number 2 ரொம்ப நல்லா இருக்கு மெசேஜஸ் எல்லாமே. ஓகே, ஸோ ஃபோக்கஸ் மோர் ஆன் கிரியேட்டிவிட்டி ஆல்சோ பண்ணுங்க. நல்லா இருக்கும். உங்களோட ஃபீல்டு மோஸ்ட்லி கிரியேட்டிவிட்டி நோக்கி தான் வந்துட்டு போகும். நீங்க பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஐ அட்ராக்ட் மோர் கிரியேட்டிவிட்டி இன்டு மை லைஃப். ஐ ஆம் அ கிரியேட்டிவ் பர்சன். I take proper decisions. I'm good at decision making. இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வேர்ட்ஸ் வந்துட்டு நீங்க கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. அண்ட் அதை கிளைமும் பண்ணிக்கோங்க. இது இங்கிலீஷ்ல இல்லை தமிழ்ல எதுல வேணா வந்து டைப் பண்ணலாம். அண்ட் ஒன்ஸ் நீங்க அந்த வார்த்தைகளை சொல்றப்பவே ஃபீல் பண்ணுங்க. யூ நீட் டு ஃபீல். ஓகே, ஸ்ட்ராங்கான ஒரு எமோஷன்ஸோட நீங்க அதை வந்து கிளைம் பண்ணுங்க. That's all for pile number 2. Thank you. பைல் நம்பர் 3, யார் எல்லாமே இந்த பியூட்டிஃபுல்லான பைலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான மெசேஜஸ் வந்து பார்ப்போம். பைல் நம்பர் 3 என்ன மாதிரியான ஒரு மெசேஜஸ்? Do you go with the flow? The winds of change are blowing into my life. Wonderful butterfly. Quartz, phantom quartz. Okay, pile number 3 ரொம்ப நல்லா இருக்கே. Transform and transmute the old. Yes, very good. High priestess. One more. See, yes or wait. Yes or no அப்படின்ற ஒரு கேள்வி வச்சிருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ராங் எஸ் தான். ஓகேவா? பியூட்டிஃபுல்லான ஒரு லவ், பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபீலிங். நீங்க வந்து ஒரு ஃபெமினைன் எனர்ஜி, ஒரு ஃபெமினைன் ஃபீலிங் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக உணர முடியும். ஒரு பாசிட்டிவ் அண்ட் ஒரு குட் ஃபீலிங் நான் சொல்வேன். ஓகேவா? ஒரு கைண்ட் ஆஃப் ஃபீலிங்ஸ் வந்துட்டு நம்மளால எக்ஸ்பிரஸே பண்ண முடியாது. ஓகே, பட் ஆனால் அது ரியலாக நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும். ரைட்? ஸோ அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு ட்ரூ ஃபீலிங் இந்த டைமில் எதிர்பார்க்கலாம். எதிர்பார்க்காத ஒரு சந்தோஷங்கள், ஒரு நிம்மதி, ஒரு தைரியம், இது வந்து திடீர்னு வரும். ஓகேவா? ஸோ எனக்கு வெரி பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் குட் லவ் ரிலேஷன்ஷிப்பில் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் எதிர்பார்க்கலாம். மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் உங்களோட லவ் லைஃபாக இருக்கட்டும், நீங்கள் சிங்கிளாக இருந்தாலும் சரி, கமிட்டடாக இருந்தாலும் சரி, இல்லை மேரிடாக இருந்தாலும் சரி, எதிர்பார்க்கலாம் மாற்றங்களை. ஒரு புது ஃபீலிங், புது அனுபவம் இருக்கும். சரி, உங்களோட லைஃப் சம்பந்தமா ஏதோ ஒரு டெசிஷன், வண்டர்ஃபுல் சன் கார்டு, ஏதோ ஒரு ஸ்ட்ராங் டெசிஷன் வந்து எடுக்க போறீங்க. பைல் நம்பர், எஸ், ஒன் மோர் ஏஸ். தட்ஸ் இட், வெரி ஸ்ட்ராங். சி, பேக் டெக் ஆல்சோ வெரி ஸ்ட்ராங். பைல் நம்பர் 3, பைல் நம்பர் 3 அவ்வளோதான். நெகட்டிவ்ங்கிறதே கிடையாது. இட்ஸ் அவ்வளோதான். உங்களுக்கான ஒரு டைம்னு நான் சொல்லுவேன். ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். இது வந்து உங்களோட திங்கிங், டெசிஷன் மேக்கிங் புதுசாக இருக்கணும்.
எப்பயும் திங்க் பண்ற மாதிரியே இருக்காது, இருக்கவும் கூடாது. அண்ட் ஆல்சோ உங்கள் லவ், இந்த ரெண்டு விஷயமும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகே, பாயிண்ட் நம்பர் 3, லவ் மேல உங்களுக்கு இருந்த அதீத எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எதிர்பார்ப்புகள் இந்த டைம் கரெக்டா இருக்கும்னு சொல்லலாம். எல்லாத்திலுமே ஒரு கரெக்டா ஒரு லிமிட் தெரியுது. ஓகேங்களா, ஏதோ ஒரு விஷயம் முடிவு ஸ்ட்ராங்கா எடுக்கிற டைம். அண்ட் நீங்க உங்க ட்ரூ செல்ஃப வெளியே கொண்டு வர போறீங்க. ஐ டோன்ட் கேர் அபவுட் வாட் எனிபடி திங்க் ஆஃப் மீ, இதுதான் உங்க கொட்டேஷனே. அதாவது யாரு என்ன நினைச்சாலும் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. இந்த ஒரு கொட்டேஷன் மாதிரி இருக்கிற இதுதான் பாயிண்ட் நம்பர் 3யோட ஒரு 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 இப்ப கொஞ்ச நாளா அதான் சொல்லிட்டே இருக்கலாம். நீங்க உங்க மைண்ட்ல அந்த ஒரு விஷயம் ஸ்ட்ராங்கா ஏறிட்டே வருது. அது ப்ரூஃபும் பண்ணுவீங்க. எஸ், உங்க மனசுல இருக்கிற விஷயத்தை இந்த டைம் போல்டா அது சம்பந்தப்பட்ட பர்சன் இல்லைன்னா கண்டிப்பா சொல்லுவீங்க. கெரியர் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு மீட்டிங் இல்ல ஒரு கான்ஃபரன்ஸ் இல்ல ஒரு பிரசன்டேஷன் ஏதோ ஒரு இடத்துல நீங்க கண்டிப்பா அந்த ஒரு ஈவெண்ட் ஏதோ அட்டன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ஆஃபர் தேடி வரவும் வாய்ப்பு இருக்கு. அந்த இடத்துல நீங்க உங்களோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்றதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. இது வந்து நல்ல சான்ஸ் கிடைக்குது. மேக் யூஸ் ஆஃப் இட்னு அர்த்தம். அதை யூஸ் பண்ணிக்கோங்கன்னு அர்த்தம். உங்க லைஃப்ல ஒரு பெட்டரான ஒரு சூழ்நிலைகள் எதிர்பார்க்கலாம். அதாவது எப்பயுமே ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு சோகம் ஒரு சேலஞ்சுன்னே அந்த மாதிரியான சூழ்நிலைகளையே வந்துட்டு அட்ராக்ட் பண்ணிட்டு இருந்த பாயிண்ட் நம்பர் 3 ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு சூழ்நிலைகள் வந்துட்டு அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஓகே, அதாவது ஒரு விஷயத்தையோ ஒரு சூழ்நிலைகளையோ பார்த்து பொறாமையே படாத அளவுக்கு இருக்கும். பாயிண்ட் நம்பர் 3 ஒரு விஷயம் நீங்க கண்டிப்பா அக்செப்ட் பண்ணணும். உங்களுக்குள்ளேற ஒரு பொறாமை இருக்கு. போட்டிகள் இருக்காது, பட் ஆனா பொறாமைகள் இருக்கும். அதை நீங்க வெளியே காமிச்சுக்க மாட்டீங்க. அதை மனசுக்குள்ளே போட்டுட்டு கஷ்டப்படுத்திக்குவீங்க. பட் இந்த டைம் எதுவுமே எனக்கு அப்படி தெரியல. நீங்க லைஃபோட ரியாலிட்டியில கொஞ்சம் கொஞ்சமா வரீங்க. அண்டர்ஸ்டாண்டிங், அக்செப்டன்ஸ் இருக்கு. இதுதான் ஓகே, இதை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு பக்குவம் இருக்கு. மெச்சூரிட்டி இருக்கு. இந்த மெச்சூரிட்டி வச்சு ஒரு சில பேர் டெஃபினட்டா உங்களை வந்து பாராட்டுவாங்க. அண்ட் இந்த ஒரு 2 monthsக்குள்ளேயே இந்த ஜூலை மந்த் ஒரு ஆகஸ்ட் மந்த்குள்ளேயே பாயிண்ட் நம்பர் 3 உங்களை தேடி ஒரு பர்சன் வந்து உங்களோட மெச்சூரிட்டிக்கு நீங்க எவ்வளவு பாசிட்டிவா இருக்கீங்கிறதுக்கு பாராட்டிட்டு போவாங்க. டெஃபினெட்லி ஒரு குட் ரிவ்யூ, ஒரு நல்ல ரிவ்யூ, ஒரு நல்ல பிளெஸிங் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. எஸ், உங்களுக்கு என்னன்னா வந்து மோர் தென் ஒன் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது ஒரு வாய்ப்பை தாண்டி நிறைய இருக்கும். அதாவது 2-3 வாய்ப்புகள் அப்படிங்கிறதுமே வந்து வாழ்க்கையில கிடைக்குது இந்த டைம். ஸோ நீங்க எடுக்கிற முடிவு தான் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். என்ன முடிவு எடுக்கிறீங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ யோசிச்சுட்டு நல்லா திங்க் பண்ணுங்க, நல்லா யோசிங்க. அண்ட் அது எக்ஸ்பர்ட், அந்த ஃபீல்டு எக்ஸ்பர்ட் கிட்டயும் கன்சல்ட் பண்ணிக்கோங்க, பெட்டர். சரி, எவ்ரிதிங் இந்த டைம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நம்பர் 3க்கு ரோட் இஸ் கிளியர். யார் வந்து உங்களை தடுக்கணும், உங்களுக்கு போட்டியா வரணும், உங்களோட உழைப்பை வந்து திருடணும், உங்களோட தடுத்து நிறுத்தணும்னு நினைச்சாலும் முடியாது. அவங்க எவ்வளோ வேணா ட்ரை பண்ணட்டும். நீங்க உங்களுக்கான ரோடு கிளியரா இருக்கு. உங்க ஜேர்னியை நீங்க டிராவல் பண்ணுங்க. டோன்ட் ஸ்டாப். ஓகே, அண்ட் உங்களோட டிராவலிங் ஜேர்னியில் ஸ்பிரிச்சுவல், நேச்சர் அண்ட் யுவர் செல்ஃப் மூணுத்தையும் அழகாக கொண்டு போங்க. ஓகே, ஸோ வெரி வெரி குட். ஆக்சுவலி பாயிண்ட் நம்பர் 3 ரொம்ப பாசிட்டிவாக இருக்கு. எனக்கு நெகட்டிவும் சொல்றதுக்கே இல்லை. ஓகே, ஸோ பாயிண்ட் நம்பர் 3 நீங்க வந்து கிளைம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஐ அட்ராக்ட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் மை லைஃப். என் வாழ்க்கையில் நிறைய வாய்ப்புகளை நான் ஈர்க்கிறேன். ஐ அட்ராக்ட் குட் திங்ஸ், குட் பீப்புள் இன்டு மை லைஃப். என் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள், நல்ல மக்களை நான் ஈர்க்கிறேன். இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு நீங்கள் டெஃபினெட்லி கிளைம் பண்ணலாம். கமெண்ட் செக்ஷனில் வந்து டைப் பண்ணுங்க. ஓகே, ஸோ அண்ட் ஆல்சோ சொல்கிறப்பவும் அந்த ஒரு விஷயத்தை கிளைம் பண்ணுறப்பவும் பாசிட்டிவாக, போல்டாக, கான்ஃபிடென்ட்டாக வந்துட்டு பண்ணுங்க. ரைட், ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. ஸோ 3 பைலுமே டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருக்கு. இது எல்லாமே ஜென்ரல் ரீடிங். பர்சனலாக தெரிஞ்சுக்கணும்னா பர்சனல் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்கு. தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.